கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்வுளாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன பெரிய வசனமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது மொத்தமா பார்க்க போனா என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றா இருந்தார்களோ, அன்பா இருந்தாங்களோ, ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தாங்களோ, அதே போல அந்த அன்பிற்கு என்ன செய்யறாங்க, உங்களை என்னையும் அழைக்கிறாங்க. அதை என்ன செய்யறாரு, அவரு நமக்கு தராரு. அவர் சொல்லி தர பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கு எப்படி பிதா என்ன நினைச்சாரோ அதை குமாரன் செய்தாரோ, அதே போல அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அவங்க எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ, இல்லை ஒருமனப்பட்டு காரியங்களை செய்தார்களோ, அதே போல தேவ பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அது என்ன செய்யுமா, எப்படி அவர் இந்த உலகத்துல ஜெயித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஜெயிப்பதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பள்ளியில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு போட்டி ஒண்ணு நடத்தினாங்க. அது எத்தனை மாணவர்களை கொண்டு அப்படின்னு சொன்னா, 100 மாணவர்களை கொண்டு ஒரு போட்டி. அந்த போட்டியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அந்த 100 மாணவர்களே என்ன செஞ்சாங்கன்னா 2 குழுவாக பிரிக்கிறாங்க. அந்த 2 குழுவையும் பிரிச்சுட்டு என்ன செய்யறாங்க, அதுக்கு ஒரு 2 தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்துட்டு என்ன செய்யறாங்க சொன்னா, 50 பலூன்களை என்ன செய்யறாங்க, 2 குரூப்புக்கும் தராங்க. 2 குரூப்ல உள்ள பலூன்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, ஊதப்பட்டு என்ன செய்யறாங்க, அதுல அவங்களுடைய பெயர்களை எழுதிட்டு ஒரு அறையில போட்டுறாங்க. அப்போ இப்ப நமக்கு 2 குரூப் இருக்கு. 2 குரூப்ல ஒரு குரூப்புக்கு ஒரு ரூமும், இன்னொரு குரூப்புக்கு இன்னொரு அறையும் கொடுக்கப்பட்டது, இன்னொரு ரூமும் கொடுக்கப்பட்டாங்க. அப்ப 2 ரூம்ல என்ன இருக்குன்னா 50 பலூன்கள் இருக்கு. அந்த 50 பலூன்கள் என்ன இருக்குது, காற்று நிரப்பப்பட்டிருக்குது. அந்த 50 பலூன்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ 50 பெயர்கள் எழுதின பலூன்கள் 2 அறைகள்லயும் இருக்குது. அப்போ போட்டிக்கு நேரம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 5 நிமிடம். அந்த 5 நிமிடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, போய் அந்த போட்டியில கலந்துருக்கிறவங்க ஓடி போய் அந்த அறைக்குள்ள அவங்க பெயர் உள்ள பலூன் என்ன செய்யணும், எடுத்துட்டு வரணும். எந்த குழுவுல அதிகமாக எடுத்துட்டு வராங்க அப்படின்றதுதான் போட்டி. அதே சமயத்துல நேரமும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது போட்டியில அந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஆட்களுக்கு என்ன செய்யறாங்க, டிப்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கொடுத்துட்டு போட்டி என்ன ஆயிடுச்சு, ஆரம்பமாயிடுச்சு. அதே போல 2 அறைக்குள்ள இந்த பக்கம் இந்த அறையில 50 பேர் ஓடுறாங்க, அந்த அறைக்குள்ள 50 பேர் ஓடுறாங்க. உள்ள ஓடி என்ன செய்யறாங்க, அவங்க பெயர்களுக்கான பலனை தேடி எடுக்கிறாங்க. அதுல இன்னொரு பெரிய முக்கியமான டைம் மாத்திரம் இல்லை, என்ன செய்யக்கூடாது, பலூன் என்ன செஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியல, பலூன் சில டைம்ல கொஞ்சம் ஹார்டா பிடிச்ச கூட என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அல்லது காலில் நகருக்குல ஓடுற வேகத்துல ஓடி நம்ம பலூன் எதுவும் தேடும் போது நம்முடைய கையில நகத்துல நகம் பட்டா கூட சில நேரம் டப்புன்னு வெடிச்சிடும். இப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதுக்கான நேரமும் கம்மி, அதற்கான விதிமுறைகள் என்னது, பலூன் உடையக்கூடாது. இன்னொன்னு அவங்க பேர் உள்ள பலூனை எடுத்துடணும். இத்தனை விதிகளையோட என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, தேடுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சத்தமா தான் கேட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க, வெளியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒருவேளை இந்த பக்கம் ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சத்தம் அதிகமா இல்லை, ஆனா அங்க என்ன செய்யுது, அங்கேயும் என்னங்கிறாங்க, வேலை நடந்து கொண்டிருக்கு. அவங்க பேர்களை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அப்புறம் டைம் முடிஞ்சு எல்லாரும் பலூனோட வந்தாங்க. ஒரு அறையில இருந்து வந்தவங்க எல்லார் கையிலயும் பலூன் இருந்துச்சு. இன்னொரு அறையில இருந்து வந்தவங்க கிட்ட எல்லார் கையிலயும் நல்ல பலூன் இல்லை. எல்லார் கையில இல்லை, ஒரு சிலர் கையில இருந்துச்சு, ஒரு சிலர் கையில பலூன் இல்லை. சிலர் அப்போ அந்த ரூம்ல இருக்கவங்க பலூன் பார்த்தா நிறைய பலூன் என்ன இருந்திருக்கு, உடஞ்சிருந்துச்சு. அதனால நிறைய பேருக்கு அவங்க பேர் உள்ள பலூன் இருக்குதான்னு கூட தெரியல. இந்த சூழ்நிலையில வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்த பிறகு என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, 2 தலைவர்களை அழைத்தாங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன, அல்லது உங்களுக்கு வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொல்லி 2 தலைவர்கிட்டையும் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தலைவர் சொன்னாரு, இல்ல எல்லாரும் வேகமா ஓடினாங்க எடுக்கணும்னு, ஆனா அவங்க பலூனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த நெரிச்சல் என்ன, சில பலூன்கள் உடஞ்சிருச்சு, அதனால அவங்களால பண்ண முடியல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதிகமாக வேகத்தை அதிகமா பயன்படுத்தினாங்கன்னு சில வேகத்தை அவங்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி தோற்ற தலைவர் சொன்னாரு. அப்ப வெற்றி பெற்ற தலைவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தோத்த தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவங்க பலூனுக்காக என்ன செஞ்சாங்க,
மற்றவங்கள தள்ளி விட்டுட்டு தேடினாங்க. அதனால என்ன செஞ்சு நேரம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் வெற்றி பெற்ற அந்த தலைவருடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் குழு மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், போய் எல்லாரும் போய் என்ன செஞ்சுருங்க, ஓடி போய் ஒரு பலூனை கையில் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லார் கையில ஒரு பலூன் வந்துடும். ஆனால் எல்லார் கையில யார் பலூன் இருக்காது, உங்கள் பலூன் இருக்காது, வேற யாருடைய பேராக இருக்கும். ஒருவேளை உங்கள் பேராக கூட இருக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை வேற யாரோட பேர் வந்தால் என்ன செய்யலாம், அவங்க கையில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டைமும் சேவ் ஆகும், நமக்கு என்ன இல்லை டென்ஷன் இல்லை. இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே தான் என்ன செஞ்சாங்க, என்னுடைய குழு மக்கள் செஞ்சாங்க. என்னுடைய குரூப்பில் உள்ளவங்க செஞ்சதுனால என்ன செய்யாங்க, எல்லாரும் கையிலையும் பலூன் இருந்துச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி தானே, என்ன ஒரு ஞானமான ஒரு காரியம் இல்லை. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒற்றுமை. அவங்க எப்படி ஒருமனப்பட்டு இப்படி நம்முடைய குழுவில் இருக்கிற நம்ம தலைவர் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அப்போ இல்லை நான் எதுக்கு எல்லார் பலனும் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சா கூட என்ன செய்யாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இவங்க 50 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒருமனப்பட்டு காரியங்களை செஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு வெற்றி வந்துச்சு. ஏன் இயேசுவான அந்த உலகத்தில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் பிதாவினத்தில் ஒருமனப்பட்டிருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பில் ஒருமனப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னதான் வெற்றி. நம்ம ஒருமனப்படாமல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மற்றவங்களை நம்பி இல்லை நாமளே முயற்சி சில காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்மாவே எல்லாம் செஞ்சு முடியும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக அதில் தோல்வியை தான் நம்ம தழுவ முடியும். நம்மளால எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பலவீனமான பாண்டங்கள், நம்ம பாவத்தில் இருக்கிற பாவ உலகத்தில் ஜீவிக்கிறவங்க, நமக்கான பலன் இருக்காது. நம்ம யார்கிட்ட சாத்தான் நம்மை சீக்கிரமாக விழித்து விடுவான். ஆனால் ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாமா, வெற்றி பெறலாம். அவருடைய மகிமை அவர் நமக்கு தரக்காது. அவர் சொல்ல பார்த்தா, எனக்கு பிதா கொடுத்த அந்த மகிமையே நான் செய்கிறேன், இவர்களும் பெரும்படிக்கு என்ன செய்யணும் நான் விருப்பப்படுறேன். ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருப்பாங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்ன கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வசனங்களை வாசிக்கும்போது ரொம்ப அவர் ஆண்டவர் நம்ம வைத்திருக்க அன்பு புரியும். அதுக்கு நம்மகிட்ட வேண்டியது ஒரே ஒரு காரியம், வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன இருக்கணும், ஒருமனப்பாடு. ஒருமனப்பாடு எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம வீட்டில் ஒருமனப்பாடு இருக்கணும். அடுத்தது நம்ம போகிற சபைகளில் இருக்கணும். அடுத்தது நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கணும். அடுத்து நம்ம நண்பர்களுடன் இருக்கணும். நிறைய எல்லா இடத்துலையும் நம்ம ஒருமனப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் செய்கிற காரியங்கள் வெற்றியாக முடியும். அதில் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை. நம்மகிட்ட சுயநலம் இருக்கும், அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கும். அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், அங்கே தோல்வி நம்மை தழுவிக்கொள்ளும். அதில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் எப்படி, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லுவேன். நான் அவர்களிலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்ன செய்யணும், நம்மக்கிட்ட ஆண்டவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆசை நமக்கும் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஆண்டவரத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் வாய்க்கு செய்வார். அதில் நமக்கு வெற்றியை கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர் எவ்வளோ சொல்ற, நான் இந்த உலகத்தில் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன். என்ன சொன்னால், நான் அவங்கள ரட்சித்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பரலோகம் போக போகிறேன். அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் இருக்கிற இடத்துல அவங்களே என்ன செய்வேன், கூட்டிக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். இத்தனைக்கும் அவருக்கு என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவரோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த நாள் நமக்கு என்னென்ன ஆண்டவர் சொல்கிறது, நான் எப்படி என் பிதானத்தில் ஒருமனப்பட்டிருக்கணும், அதே போல் நீங்களும் என்ன செய்யுங்க, அன்பாக இருங்க. அதான் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். தேறினவர்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் 17ஆம் அதிகாரம் யோவான் உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா எடுத்து வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எங்கள் புதிய ஏற்பாடு எல்லா வீட்லேயும் இருக்கும். 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா கண்டிப்பாக சாத்தான் விடமாட்டான். கொஞ்சம் சின்ன விரிச்சலை உண்டாக்கி அதை என்ன செய்வான், பெருசாக என்ன செய்வான், ஆக்கிடுவான். அப்போ நமக்குள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம என்னன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் எப்படி பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் செய்தாரோ அதே போல் நாமும் யார் கூட இணைந்து, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த பாடங்களை நாம இணைந்து அவரோடு கூட ஒருமனப்பட்டு இருப்போம்னு சொன்னால்,
அவர் சொல்றாரு, நீரும் நானும் அன்பா இருந்தது போல அவர்களும் அன்பா இருக்கும்படிக்கு ஆண்டு பிதாவானவர் உங்களுக்கு எனக்கு எப்படி அன்பா இருக்கிறாருன்னு விருப்பப்படுறாரு. அதே போல நாம என்ன செய்யணுமா, அது திருப்பி அவரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒருமைப்பாடு இருக்கணும். ஒற்றுமை இருந்தாதான் அவருடைய அன்பை நம்ம நேசித்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு ஒற்றுமை வரும். அப்படிப்பட்ட அந்த அன்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவரோடு கூட ஒருமனப்பட்டு எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்தின் காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவரோடு கூட இணைந்துருங்க. அவர் என்ன செய்வார், உங்களுடைய கரங்களை பிடித்து அல்லது என்னுடைய கரங்களை பிடித்து வழி நடத்தாவ அவளாய் காத்து கொண்டு உங்கள் கரத்தை அவருடைய கரத்தோடு இணைக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய அன்பை எங்களுக்கு காட்டின பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றி தர நீர் காத்திருக்கிறீர். சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதான தைரியத்தை எங்களுக்கு தருகிறீர் சாமி. அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, இந்த உலக பிரமாண காரியங்களை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை காத்து வந்தீர். இந்த வருகிற நாட்களில் நீர் எங்களை காத்து வழிநடத்த போகிறீர். அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய கையை வலது கரத்தில் நீர் எங்களை தாங்கி வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம், செலுத்துகிறோம் தகப்பன். நாங்கள் தொடர்ந்து உடைய கரத்தை பிடித்து நீர் காட்டின பாதையில் நடக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் தேவ ஒத்தாசையும் ஆவின் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இந்த கேட்கிற சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாருங்க. அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை எல்லாரும் நீங்க ஆசீர்வதித்து தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் போய் சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. நல்ல வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க, அவளுக்கு தேவையான சுகம் பலன் ஜீவனை தாங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. நோய் ஒன்று வராதபடிக்கு அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. இருக்கிற நாட்களிலே சந்தோஷம் சமாதானமும் இருக்கும். கழுகுக்கு சமானமான வயது அவளுக்கு திரும்ப பெறவும் நீ அவளுக்கு பலத்தை தாங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வளர்த்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.